தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மார்க்கண்டேயன் கடந்த 18ஆம் தேதி கோவில்பட்டியில் திமுக சார்பில் நடைபெற்ற வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது தமிழக முதல்வருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக குற்றம் சாட்டப்பட்டது. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா, நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற, சட்டமன்றத்தை பூட்டுவானா, பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. இதனையடுத்து மார்க்கண்டேயனை தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 20ஆம் தேதி விளாத்திக்குளத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து மார்க்கண்டேயனை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். தனக்கு ஜாமீன் வழங்க கோரி எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தாக்கல் செய்த மனுவை தூத்துக்குடி நீதிமன்றம் கடந்த 22ஆம் தேதி தள்ளுபடி செய்தது. இதனைத் தொடர்ந்து தனக்கு ஜாமீன் வழங்க கோரி தூத்துக்குடி நீதிமன்றத்தில் 2வது முறையாக மார்க்கண்டேயன் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவையும் விசாரித்த நீதிபதி சுமதி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தார். இதற்கு அடுத்தபடியாக சட்ட விதிமுறைகளுக்கு முரணாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மார்க்கண்டேயன் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் மார்க்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி இன்று உத்தரவிட்டார். இனிமேல் இனி வரும் காலங்களில் பொது வெளியிலோ மேடைகளிலோ மிரட்டல் விடுக்கும் வகையில் பேச மாட்டேன் என மனுதாரர் சார்பில் நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்க வேண்டும். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் நாள்தோறும் நேரில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் நாட்களில் மட்டும் காவல் நிலையத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றும் நிபந்தனை விதித்து உத்தரவிட்டுள்ளார்.